ஸ்டார்ட். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியதாவது: இன்றைய தினம் நான் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் இந்த மாநாட்டினை தொடங்கி வைப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று எனது தலைமையிலான அரசு பதவியேற்றதற்கு பிறகு நடைபெறும் முதல் மாநாடு இதுவாகும். 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சி நடைபெறவும் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டவும் எனது தலைமையிலான அரசு முழு முயற்சியுடன் பாடுபடும் என்று தமிழக மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளேன் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கினை செம்மையாக பாதுகாத்திட இயலும் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த மாநாடு இன்றைய தினம் நடைபெறுகிறது. கடந்த சில மாதங்களாக சமூக விரோதிகள் தமிழ்நாட்டில் நடத்தி வரும் நிகழ்வுகளின் காரணமாக பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலை இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். கடந்த காலங்களில் காவல்துறையின் திறமையின்மையின் காரணமாகவும் அரசியல் தலையீடுகளின் காரணமாகவும் இத்தகைய நிலை இருந்து வருவதாக எனக்கு கிடைத்த தகவல் தெரிவிக்கின்றன. இத்தகைய ஒரு அவல நிலையை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட எனது அரசு அனைத்து முயற்சிகளையும் உங்கள் அனைவரின் உதவியோடும் மேற்கொள்ளவும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோன்று கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவிதமான முன்னேற்றமும் அடையவில்லை என்பதை புள்ளி விவரங்கள் வாயிலாக நாம் அறிவோம். நம் நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்கள்தான் அடித்தளமாக விளங்குகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய கிராமங்களில் வாழ்கின்ற மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுப்பதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் எனது தலைமையிலான அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் சமுதாயத்தில் அவர்கள் இன்னும் போதுமான முன்னேற்றம் அடையாமல் வறுமை கோட்டிற்கு கீழே அவர்களில் பெரும்பாலானோர் வாழ்ந்து வரும் அவல நிலை உள்ளது. அவர்களை முன்னேற்றும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வந்தாலும் அந்த திட்டங்களின் பலன்கள் முழுமையாக அவர்களை சென்றடையவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களது மாவட்டம் குறித்து அரிய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்ததற்கு பிறகு எனது நிறைவு உரையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயன்பெறும் வகையில் சில அறிவிப்புகளை வெளியிட உள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து எனது தொடக்க உரையினை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.